ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் கோகோனட் லட்டு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 2 பொருள் இருந்தால் போதும் இந்த லட்டை ஈஸியாக செய்யலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். மீடியம் சைஸில் இருக்க தேங்காய் 1 எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு லட்டு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காயோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. மேலே இருக்க பட்டை எல்லாத்தையுமே கத்தியால் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இதே போல் மீதம் இருக்க எல்லா சில்லையுமே பட்டை எல்லாத்தையுமே சீவி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு நல்லா ஒயிட் கலராக இருக்கும். அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப கொழப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேங்காய் எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா 1 கப் அளவு தேங்காய் இருந்தது. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காயை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா தேங்காயோட கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா ஈரப்பதம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கடைகளில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் மாதிரியே இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. கலரும் மாறாமல் அப்படியே இருக்குது. எந்த கப்பில் நம்ம தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம ஊற்றின பால் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். அரைச்சி வச்சுருக்க ஜீனி சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா கெட்டியாக வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்து செய்யும்போது லட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. அடுத்ததாக இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிதமான சூடு இருக்கும்போது லட்டு பிடிச்சிடலாம். எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாகவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான தேங்காய் மிட்டாய் ரெடி ஆயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். லட்டுக்கு கோட்டிங் கொடுக்கறதுக்காக கோகோனட் பவுடர் வறுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உருட்டி வச்சுருக்க லட்டை லைட்டாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான கோகோனட் லட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.